கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த மார்ச் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் தியானித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது மற்றும் 8வது வசனத்தை. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். மார்ச் மாதத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக நாம் ஒரு அறிக்கையை சொல்ல போகிறோம். இந்த மார்ச் மாதம் முழுவதும் அதை தான் நம்ம சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். கவனிங்களேன், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இல்லப்பா, நீங்க கிடையாது அண்ணே, நீங்க இல்ல, தேவன் தான் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். நிறைய நேரம் நாம இருக்கிற இடத்தை குறித்து நிறைய சந்தேகங்கள் உண்டு. ஒருவேளை வீடா இருக்கலாம், நாம வேலை செய்கிற ஸ்தலமா இருக்கலாம், அல்லது நாம குடியிருக்கிற அந்த தேசமா இருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்தை குறித்து கேள்விகளோட அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நான் ஏன் இந்த ஊர்ல இருக்கிறேன், நான் ஏன் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், நான் ஏன் இந்த இடத்துல என்னை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நான் ஏன் பிரதர் இங்கே இருக்கணும், எனக்கு இங்கே பிடிக்கல, ஆனால் நான் ஏன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிறீங்களா? கடந்த 2 மாசமும் இந்த கேள்வியோடு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நான் ஏன் இந்த இடத்துல நிற்கிறேன், எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை சுத்தமாக, ஆனால் நான் ஏன் இந்த வேலை ஸ்தலம், இந்த வீடு, இந்த 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 லொக்கேஷனில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வியோடு இருக்கீங்கல்ல? கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசுறாரு. நான் தான் உங்களை அனுப்புனேன். நிறைய நேரம் மனுஷங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் என்னை அனுப்பிட்டாங்க, இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் என்னை இங்கே இருக்க வச்சுட்டாங்க, இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் என்னை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் அவங்களோட கண்ட்ரோலில் என்னை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய நேரம் மனுஷங்களை நம்ம அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன், அவர்களுக்கு முன்னாடி நான் தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் குடியிருக்கிற இடத்தை குறித்தும் நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தை குறித்தும் அதை குறித்து நீங்கள் பாரத்தோடு இருக்கிறத கர்த்தர் அறிந்துதான் இந்த மார்ச் மாதத்துல சொல்றாரு, அவங்க கிடையாது, நீங்க யாரை சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அவங்க கிடையாதுங்க, கர்த்தர் தேவனே உங்களை அனுப்பி இருக்கிறார். நீங்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த இடம் தற்செயலானதோ அல்லது மனுஷருடைய திட்டத்திலேயோ நீங்க அந்த இடத்துல கிடையாதுன்னு இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் தெளிவுபடுத்துறாரு. ஜோசப்போட லைஃப்ல பாருங்களேன், அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து இவங்க என்ன பண்றாங்க, இவனை கொன்றலாம் ஜோசப் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் சொல்ற, இல்லை வேணாம், அவனோட ரத்த புலி எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வணிகர் கூட்டம், இதெல்லாம் பின்னாடி உள்ள வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம், வணிகர் கூட்டம் எகிப்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வணிகர் கூட்டம் அவர்களிடத்துல என்ன பண்றாங்க, தன்னுடைய சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்கு விட்டு விட்டார்கள். சரிங்க, நான் 20 வெள்ளிக்காசுக்கு ஒருத்தன்ட்ட சேல் ஆயிட்டேன் அப்படின்னா அவன் என்னை என்ன பண்ணியிருக்கிறான்னா அடிமையா கொண்டு போறான். இப்போ அந்த இடத்துல இருந்து அடிமையா ஒரு இடத்துக்கு போறான். அண்ணே, எல்லாரும் பிளான் பண்ணி இப்படி என்னை இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டீங்களே, 20 வெள்ளிக்காசுக்கு நீ அனுப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஜோசப் அப்படியே மனம் உடைஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த மீதியானியருடைய கூட்டம் என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்க யோசேப்புவை எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே மெய்காப்பாளன், பார்வோன் அரண்மனையில் இருக்கிற மெய்காப்பாளனிடம் ஜோசப்பை வித்துடுறாங்க. ஜோசப்புடைய பிளேஸ் மாறிட்டே இருக்கு பாருங்களேன். இங்க எங்கேயுமே ஜோசப் தனக்கு பிடிச்ச இடத்துல கிடையாது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்க உடன் பிறந்தவங்க, உங்க குடும்பம், உங்க சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கிறீங்களா? அவங்கெல்லாம் பிளான் பண்ணி தாங்க நீ இங்கே குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்திட்டாங்க, அவங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன அப்படியே. அது ஜோசப்பை குறித்து ஒரு வார்த்தை எப்படியாக இருக்கிறது கவனிங்களேன். இந்த ஜோசப்புடைய லைஃப்ல என்னன்னா,
அவனுடைய முகவரிய எல்லாரும் சேர்ந்து அண்ணனுங்கெல்லாம் சேர்ந்து மறைக்கிறார்கள். அவ்வளவுதான், ஜோசப் இனிமே ஆளு கிடையாதுங்க, அவ்வளவுதான் சொல்லி அவனை பற்றி ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டாங்க, ஃபேமிலியில அண்ணங்கள்லாம் சேர்ந்து மறைச்சிட்டாங்க. மறைக்கப்பட்ட முகவரி. இப்ப ஜோசப் எங்கன்னா தேட முடியாது, ஏன்னா இறந்துட்டாருன்னா அப்பாவுக்கு சொல்லிட்டாங்க. கவனியுங்கள், இந்த ஜோசப்போட லைஃப்ல கர்த்தர் செய்த ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? மறக்கப்பட்ட முகவரியில இருந்த ஜோசப்போட லைஃபை தேடப்படுகிற முகவரியாய் கர்த்தர் மாற்றினார். இப்பதான் ஜோசப் சொல்றாரு, அண்ணே நீங்கெல்லாம் இல்ல, தேவன் தான் என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார். மனுஷங்க நெருக்கத்தினால நீங்க இந்த இடத்துல இல்லைங்க, மனுஷங்கள்லாம் பிளான் பண்ணி அனுப்புனதுனால நீங்க இந்த இடத்துல இல்லைங்க. ஒருவேளை எல்லாம் சுத்தி ஆப்போசிட்டா உங்களுக்கு ஒர்க் பண்றாங்களா, எல்லாரும் எகெயின்ஸ்டா உங்களுக்கு நிக்கிறாங்களா, பிளான் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்ற, இந்த மார்ச் மாதம் நான் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த ஸ்தலத்திற்கு, இந்த வேலை செய்கிற இந்த ஸ்தலத்திற்கு, இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு நான் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். குடியிருக்கிற இடம் உங்களுக்கு பிடிக்கலையா? நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன், இங்கிருந்து போயிடலாம், இங்கிருந்து இந்த வீட்டை காலி பண்ணிடலாம், இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாம், இதுக்கு மேல எனக்கு இங்க பிடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுங்க. ஜோசப் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்மளும் சொல்ல போறோம், ஜோசப் சொன்ன அந்த சாட்சியை நம்மளும் சொல்ல போறோம். நீங்க நம்ம அந்த உயர்வுக்கு வருவோங்க, அப்ப சொல்லுவோம் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், தேவன் தான் எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தார். மார்ச் மாதத்துல இதை சொல்லும்படி கர்த்தர் உங்களுக்கு தயவு பாராட்ட போகிறார். ஜோசப் பிரதர்ஸை பார்த்து சொல்றாரு, உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தான் கர்த்தர் என்ன அனுப்பினாருன்னு ஜோசப் சொல்றாரு. ஆதரிப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் கர்த்தர் அனுப்புனாராம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜோசப்போட லைஃபை ஜோசப்பே யாராவது ஆதரிக்கணும், ஜோசப்பே யாராவது என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அவனுடைய வாழ்க்கையின் பாதைகள் இருந்தது. அவனுடைய மைண்ட் ஸ்டேட் அப்படிதான் இருந்திருக்கும். எனக்கு யார் ஆதரவு, என்னை யாரு காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மைண்ட்ல தான் ஜோசப் இருந்தாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஜோசப் நீ உன்னை ஆதரிப்பதற்கு, உன்னை காப்பாற்றுவதற்கு நீ ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இதோ நாட்கள் வருகிறது, நீதான் உன் குடும்பத்தை ஆதரிக்க போற, நீதான் உன் குடும்பத்தை காப்பாற்ற போற. அப்ப சொல்லுவீங்க, இந்த இடத்துக்கு மனுஷங்க அல்ல, கர்த்தரே என்னை அனுப்பினார், தேவனே அனுப்பினார். இன்றைக்கு உங்களை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இந்த இடத்துல எனக்கு யாருமே உதவி இல்லையே, நான் குடியிருக்கிற இடத்துல என்னை வந்து விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லையே, நான் இருக்கனா அல்லது என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை பிரதர், நான் இருக்கிற இடம் எனக்கு பிடிக்கல, இங்கிருந்து எங்கேயாவது போயிடலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அந்த இடத்துல உன்னை குடியிருக்க பண்ணிருக்கிறதுக்கு மனுஷங்க காரணம் இல்லப்பா, மனுஷன் காரணம் இல்லம்மா, நான் தான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். ஒருவேளை இந்த கால சூழ்நிலை உனக்கு எதுவுமே ஆதரவு இல்லாதது போலவும் காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாதது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வைத்து தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறேன். ஆதரவு, அது ரெண்டுமே உங்க மூலமா கர்த்தர் செய்ய போகிறார். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 57வது வசனத்துல, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். எல்லா தேசத்திலிருந்து எங்க வர்றாங்க? யோசேப்பு கிட்ட வர்றாங்க. எல்லா சுற்றி இருக்கிற தேசங்களிலிருந்து எகிப்துக்கு வருகிறார்கள். ஏன்னா இந்த அட்ரஸுக்கு போங்க, தானியம் கிடைக்கும், இந்த அட்ரஸுக்கு போங்க. ஏன்னா கர்த்தர் அவனை அவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார், அவனுக்கு கொடுத்த ஞானம் அந்த மாதிரி. எகிப்து தேசத்தை மாத்திரம் இல்லைங்க, சுற்றி இருக்கிற தேசங்களையே இவர் தான் காப்பாற்றுறாரு, ஆதரிக்கிறார். கர்த்தர் உங்களை அப்படி உயர்த்த போறாரு. இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் உங்களையும் காப்பாற்றி ஆதரித்து உங்க குடும்பத்தையும் ஆதரிக்க வைப்பார், உங்க குடும்பத்தை காப்பாற்ற வைப்பார். நீங்க குடும்பத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதமான ஆளு கிடையாதுங்க, தேசத்திற்கு ஆசீர்வாதம். இந்திய தேசத்துக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம், இன்னும் அதை விட பல தேசத்திற்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம். இந்த மார்ச் மாதத்துல அப்ப நம்ம சொல்லுவோம்,
தேவன் தான் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ ஜோசப் யோசிக்கிறார், அடிமையா வந்த தேசங்க இது. ஆனா இப்ப பாருங்களேன், எல்லாரும் அட்ரஸ் கேட்குறாங்க. ஜோசப்புடைய அட்ரஸ் எங்கங்க? இந்த தேசத்துக்கு நாங்க எப்படிங்க போகணும்? ஏன்னா அங்க போனா தானியம் கிடைக்குது, அவர் ஆதரிக்கிறாராமே, அவர் காப்பாற்றுகிறாரே அப்படின்னு சொல்லி எல்லா தேசத்துல இருந்து வர்றாங்க. மறைக்கப்பட்ட உங்கள் முகவரி, மறக்கப்பட்ட உங்கள் முகவரி தேடப்படக்கூடிய முகவரியாய் மாறப்போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு உடைஞ்சு போய் இருக்கிறீங்கல்ல, நாட்கள் வருகிறது. இந்த மார்ச் மாதத்துல இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தது மனிதன் அல்ல, தேவனே என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த மார்ச் மாதத்துல உயர்த்துவாராக. உங்களை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உங்களை தேடி பல பாஷை பேசுகிறவர்கள் வருவார்கள். காரணம் என்ன? நீங்க ஒட்டஞ்சு அழுத நாட்களை கர்த்தர் கவனித்திருக்கிறார், அவற்றை தம்முடைய துருத்தியிலே வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பிரதிபலங்கள் எல்லாம் அந்த ஸ்தானத்துக்கு வந்த உடனே சொல்லுவீங்க. உங்க குடும்பத்தை பார்த்து சொல்லுவீங்க, உங்களை விற்று போட்டவர்கள், உங்களை கடினமாய் நடத்தினவர்கள், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்த்து சொல்லுவீங்க, நீங்கள் அல்ல, தேவனே என்னை உங்களுக்கு முன்னாடி இங்க கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கொடிதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. அந்த இடத்த விட்டுட்டு போகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இங்கிருந்து எப்படியாவது போயிடலாம், இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியலை, வீட்டை விட்டு போயிடலாம், இந்த தேசத்தை விட்டு போயிடலாம். என்னை ஏன் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, இவ்வளவு தூரத்துக்கு ஏன் என்னை கொண்டு வந்து என்னால முடியலை அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, இந்த தேசத்துல ஒரு திட்டத்தை நான் வச்சுதான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தேசத்துல இந்த குடும்பத்துல உன்னை சித்தத்தினாலதான் கொண்டு வந்திருக்கேன். ஏன் சித்தம் இருக்குது அதுல? நான் சும்மா அந்த குடும்பத்துல உன்னை நான் வைக்கல, சும்மா அந்த ஊழியத்துல நான் உன்னை வைக்கல, ஒரு திட்டத்தோட தான் நான் வைத்திருக்கிறேன். நீதான் ஆதரிக்கிறவன், நீதான் காப்பாற்றுகிறவன், பஞ்சத்திலிருந்து தேசங்களை காப்பாற்றுகிறவன். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி பழிக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் நம்ம சொல்ல போற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் சொல்ல போறோம், தேவனே எங்களை விடத்துக்கு கொண்டு வந்தார். அற்புத சாட்சிகளாய் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன அந்த அற்புத சாட்சியை நாங்களும் இந்த மார்ச் மாதம் சொல்லுவோம் என்று விசுவாசிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வாழுகிற குடும்பம், நாங்கள் வசிக்கிற பகுதி, நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலம் சில நேரங்களில் எங்களுக்கு கடினமாய், இதற்கு மேலே எங்களால் இங்கே இருக்க முடியாது, இந்த இடம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாம்சத்தில் யோசித்தாலும் கர்த்தர் தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் என்பதை இந்த மாதத்திலே திரும்பவும் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்க, விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. யோசேப்புக்குள்ள இருந்த அந்த பக்குவம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதத்துல நாங்கள் செல்லுகிற இடத்திலெல்லாம் நாங்கள் ஏதோ மனுஷங்க எங்களை தள்ளிட்டாங்க, மனுஷங்க எங்களை அனுப்புறாங்க, துரத்துறாங்க, விட்டு போடுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதபடிக்கு கர்த்தர் ஏதோ எங்களை நடத்துகிறார், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் எங்களை கைட் பண்றாருன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உம்மை நம்புவதற்கு, உம்முடைய பாதைகளை நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக. அவர்கள் இருக்கிற இடத்தை வெறுத்து ஒருவேளை மரணத்தை விரும்புகிற அநேகர் உண்டு ஆண்டவரே. இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்லி மரணித்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி மரணத்தை பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த கடினமான பாதைகளை தாண்டி அற்புத சாட்சிகளாய் இந்த வார்த்தை இவர்கள் சொல்லுவார்களாக, தேவனே எங்களை கொண்டு வந்தார், தேவனே எங்களை கொண்டு வந்தார். இந்த கரடான முரடான பாதைகளில் எல்லாம் கர்த்தரே எங்களை தகப்பனை போல சுமந்து வந்தார் என்று சொல்லி இந்த அற்புத சாட்சிகளை சொல்லுவார்களாக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். கிருபை ஒவ்வொரு குடும்பங்களோடும் இருப்பதாக. ஒரு திட்டத்தை இவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless.